குவைத் நாடு போகிறதுக்கு பிசிசின்னு ஒன்று கட்டாயம் வேணுங்க. இந்த நம்ம குவைத் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இந்த பிசிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் 650 ரூபாய்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் 500 பே பண்ணுறது அது ஆன்லைனில் கட்டிடுவோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் 150 ரூபா. இதை விட கம்மியாக யாருமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்காதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதை விட கம்மியாக யாரும் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக கூட அப்ளை பண்ணி தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக அடிச்சு சொல்லுவோம். எங்கேயுமே இதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுபோக குவைத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் போட்டுட்டு அந்த மெடிக்கல் ஸ்லிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வெறும் 700 ரூபாய்க்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரே நாளில் வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கோம். யாருக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய இந்த மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சென்டராக செலக்ட் பண்ணி மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள கட்டக்கூடிய 8500 வேஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய பண வேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்லிப்பை கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடும்போதே கிளியராக பர்டிகுலர் சென்டர் எந்த சென்டரில் வந்து நல்ல சென்டர்னு பார்த்துட்டு அந்த சென்டருக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க. நல்ல சென்டர் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் நம்மளே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுபோக குவைத்தில் இருந்து வரக்கூடிய விசா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கலர் பிரிண்ட் அவுட் வேணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கோம். போக வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வாங்கக்கூடிய விசா ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறதையும் வெறும் 100 ரூபாயில் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி விசா ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுங்க. ஸோ செக் பண்ணாமல் பணம் யாருக்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க. நன்றி.